Students, in 11th Business Mathematics, Chapter 3, Analytical Geometry, Exercise 3.4. So, circle, definition of the circle பார்க்கலாம். A circle is a locus of a point which moves in such a way that its distance from a fixed point is always a constant. The fixed point is called the center, and the center of the circle, and the constant distance is called radius of the circle. So, in the path, இந்த பாயிண்ட் சென்டரு, இது மூவிங் பாயிண்ட். இந்த பாயிண்ட் சுற்றி வர இந்த பாதை தான் சர்க்கிள் அமையுது. இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கும் இந்த சென்டருக்கும் உள்ள தூரம் தான் ரேடியஸ், அந்த கான்ஸ்டன்ட், தட் இஸ் கால்டு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினேஷனும் படித்து வச்சுக்கோங்க, 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் அட் h, k and radius r units is x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. Equation of the circle with center at origin and radius r units now h, k 0, 0, so x squared plus y squared equal to r square. Equation of the circle when the endpoints of the diameter are given, then the formula of finding the equation of the circle is x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2 equal to 0. General equation of the circle x squared plus y squared plus 2gx plus 2fi plus c equal to 0, where g, f and c are constant. So when the equation of the circle is given, how to find center of the circle? Center வந்து c of minus g, f, radius வந்து square root of g squared plus f squared minus c. So parametric form of a circle is x is equal to r cos theta, y is equal to r sin theta. Parametricனா இப்போ x squared plus y squared equal to 1. அது நம்ம ஏதாவது ஒரு எக்ஸுக்கு போல ஒரு வேல்யூ, ஒய்க்கு போல ஒரு வேல்யூ, தமிழில் துணை அலகு சமன்பாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை போலார் கோஆர்டினேட்ஸில் எடுத்துக்கணும். ஸோ சர்க்கிள், ஸோ இந்த சர்க்கிள் வரைஞ்சிக்கிறோம் நம்ம. ஸோ ஆர் கமா தீட்டா சூஸ் பண்ணிக்கிறோம். இது தீட்டா, இது ஆறு. இந்த பாயிண்ட் வந்து பி ஆஃப் ஆர் கமா தீட்டான்னு வந்துடும். ஸோ பி ஆஃப் ஆர் கமா தீட்டான்னு வந்துடும். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது அட்ஜசன்ட், இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸோ இது ஆப்போசிட்டு. ஸோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா அட்ஜசன்ட் சைடு வரும். ஸோ x by r is cos theta, then x equal to r cos theta, y by r is equal to sin theta, then y equal to r sin theta. ஸோ இதான் வந்து இதை எத்தனை போய்ட்டு நம்ம x square plus y squareல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா r square cos square plus r square sin squareனு வரும். தட் இஸ் r square into cos square plus sin square, that is r square. ஸோ x square plus y square equal to radius square, that is r square ப்ரூவ் ஆகுது. ஸோ ஒரு வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணணும், அதுதான் துணை அலகு சமன்பாடுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் ஏ சர்க்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3.4 சென்டர் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. தென் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் இஸ் x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. அதில் இது வந்து h, வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், r வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a minus b whole square இல்லைனா a plus b whole square தான் இதில் வரும் மேக்ஸிமம். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா x square plus y square minus 6x minus 10y plus 9 equal to 0 is the general equation of the circle. இதே டைப்பில் 3.17 இருக்குது, அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. சென்டர் அட் ஆரிஜன், ரேடியஸ் 2, ரொம்ப சிம்பிள். x square plus y square equal to r square. அப்போது x square plus y square equal to 2 square 4, சிம்பிள். இதே மாடலில் 3.18 இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். தென் இப்போ வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க x square plus y square equal to 16. அதை வந்து நம்ம எதுவுமே கான்ஸ்டன்ட் இல்லை, அதனால் x minus 0 the whole square plus y minus 0 the whole square equal to 4 square மாற்றிக்கோங்க. அதை கம்பேர் பண்ணுங்கள். h 0 r 0. இப்போ சென்டர் h, k வந்து 0, 0, ரேடியஸ் வந்து r equal to 4 units. ஸோ இதுக்கு முன்னாடி சென்டர் அண்ட் ரேடியஸ் கொடுத்து ஈக்குவேஷன் கேட்டாங்க, ஈக்குவேஷன் கொடுத்து சென்டர் அண்ட் ரேடியஸ் கேட்குறாங்க, அதான் டிஃப்ரெண்ட்டு. அதிலே செகண்ட் கொஸ்டின் ஜென்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவலாக இருக்குது. 2gx is equal to minus 22, then 2g equal to minus 22, g equal to minus 11, 2f is equal to minus 4, f is equal to minus 2, c equal to 25. Center c of minus g, minus f. ஸோ minus 11 ப்ளஸ் 11 மாறிடும், minus 2 + 2 மாறிடும். ரேடியஸ் வந்து g square plus f square minus c square root உள்ள இருக்கணும். ஸோ 11 square plus 4 minus 25, ஆன்சர் 100 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 10 யூனிட்ஸ் வரும். நெக்ஸ்ட் இதிலே தேர்ட் சம் 5 எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்மளுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா x square plus y square இருக்கும். அந்த 5 நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்குது, அதனால் அதை நம்ம டிவைட் பண்ணிடலாம். Divide both sides by 5, then we will get the standard form of a circle equation. X square plus y square plus 4 by 5x minus 8 by 5y minus 16 by 5 equal to 0. இந்த general equation of the circle ஓட கம்பேர் பண்ணுங்கள்.
ஸோ 2g is equal to 4/5, g equal to 2/5, 2f is equal to minus 8/5, f is equal to minus 4/5, c equal to minus 16/5. Center minus g comma minus f. ஸோ minus 2/5 comma plus 4/5. ரேடியஸில் எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், நம்மளோட ஆன்சர் வந்து 2 யூனிட்ஸ் கிடைக்குது. இது வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் அந்த எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஆஃப் டயாமீட்டர் மாதிரி இருக்குது. அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணிங்கன்னா 2g is equal to minus 3, g is equal to minus 3/2, 2f is equal to minus 3, then f is equal to minus 3/2, c is equal to minus 8. ஸோ இப்போ நம்ம வந்து சென்டர் அண்ட் ரேடியஸ் இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். தேர்ட் சம் சென்டர் கொடுத்துட்டாங்க. circumference of the circle 16 pi. What is circumference of the circle னா 2πr is equal to 16 pi. அதுலேருந்து ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க. சென்டர் தெரியும், இப்போ r is equal to 8ன்னு கண்டுபிடிச்சோம். சென்டர் அண்ட் ரேடியஸ் செஞ்சால் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. அதில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். Now we will get the solution x squared plus y squared plus 16 plus 6x plus 4y minus 51 equal to 0. The next sum சென்டர் கொடுத்துட்டாங்க, பாசிங் த்ரூ த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மூவிங் பாயிண்ட்டுக்கும் சென்டருக்கும் உள்ள தூரம் தான் கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் தான் ரேடியஸ். ஸோ இந்த மூவிங் பாயிண்ட்டை பி ஆஃப்னு எடுத்துக்கோங்க, சென்டர் சின்னு எடுத்துக்கோங்க. ரேடியஸ் இஸ் த சென்டர் மிட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் த மூவிங் பாயிண்ட்டு, தட் இஸ் சிபி. அதை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிங்க, √2 யூனிட்ஸ்னு வரும். Now equation of the circle is easier. Center இருக்குது, ரேடியஸ் இருக்குது, எத்தனை போய்ட்டு x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. அந்த ஃபார்முலாவில் செட் பண்ணிங்கன்னா உங்களோட ஈக்குவேஷன் x square plus y square minus 4x minus 6y plus 11 equal to 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. x plus y equal to 6 equal ஈக்குவேஷன் 1, x plus 2y equal to 4. இப்போ இதோட ரேடியஸும் சென்டரும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு டயாமீட்டர் இந்த சர்க்கிள் நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். ஸோ அம்மா பாசிங் மூவிங் பாயிண்ட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க 2,6. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டு சால்வ் பண்ணுங்கள். x plus y equal to 6, x plus 2y equal to 4. Changing the sign, then x will be cancelled, y is equal to -2. y is equal to -2னா x is equal to 8ன்னு வரும். ஸோ சென்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, தட் இஸ் h, k வந்து 8, -2. ரேடியஸ் வந்து c and p. ஸோ மூவிங் பாயிண்ட்டுக்கும் சென்டருக்கும் உள்ள தூரம் தான் ரேடியஸ். இப்போ 8, -2க்கும் 2,6க்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டிங்கன்னா 10, radius is equal to 10. Then now the equation of the circle x minus h, ஏன்னா சென்டர் இருக்குது, h, k and radius r. அதில் எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x squared plus y squared minus 16x plus 4y minus 32 equal to 0 is the required equation of the circle. Next is some எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஆஃப் ஏ 2 ends கொடுத்துட்டாங்க. a ஆஃப்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, b ஆஃப்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. a வந்து x1 y1 எடுத்துக்கோங்க, b x2 y2ன்னு எடுத்துக்கோங்க. Then the formula to find the equation of the circle is x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2. Substitute those points and we will getting the equation x squared plus y squared minus 2x minus 12y plus 27 equal to 0 is the required equation of the circle. In this model 3.1 example is there, so we check that one. To find the Cartesian equation of the circle whose parametric equations are given. So parametric equation of the circle x is equal to r cos theta, y equal to r sin theta, 0 less than equal to theta less than equal to 2 pi. Here x by 3 equal to cos theta, y by 3 equal to sin theta. We know that cos square plus sin square equal to 1. So cos value is x by 3 the whole square plus sin value is y by 3 the whole square, then x square by 9 plus y square by 9 equal to 1. That is taking LCM as 9, then x square plus y square equal to 9 is the required equation of the circle when the parametric form is given. Given a minus 2x square plus by square plus b minus 2yx plus 4x plus 4y minus 1 equal to 0. இதை வந்து இதில் ab வேல்யூ நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆஸ் பர் கண்டிஷன் வந்து xy டேர்ம் இருக்கக்கூடாது. அப்போ xy டேர்ம் வந்து இருக்கக்கூடாதுன்னா b minus 2 equal to 0ன்னு போடணும். ஆட்டோமேட்டிக்காக b equal to 2. b equal to 2ன்னு கழிஞ்சிச்சுன்னா 2y squared a minus 2x squared. அப்போது coefficient of x squared plus coefficient of y squared equal to 0. அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணோன்னா இல்லைனா coefficient of x squared equal to coefficient of y squared. a minus 2 is equal to b. b ஓட வேல்யூ வந்து நம்ம 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ a equal to 4ன்னு வந்துடும். Now the resulting equation எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏக்கு 4 minus 2x squared 2x squared, b வந்து 2y squared, 2 minus 2 0 வேணும், 4x plus 4y minus 1 equal to 0. ஸோ xy டேர்ம் வரக்கூடாது, அதை யூஸ் பண்ணி நம்ம b கண்டுபிடிக்கிறோம். அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் x square a minus 2வும் ஈக்குவேஷன் ஆஃப் y squared b டேர்மும் ஈக்குவலாக இருக்கணும்னு வச்சு a டேர்மை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். ஹென்ஸ் எல்லாத்தையும் எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கிடைக்கும்.
நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 1,1ன்ற பாயிண்ட் இந்த இடத்துல 1 வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ 1,1ன்ற பாயிண்ட் இந்த சர்க்கிள் மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சின்ஸ் 1,1 பாசிங் த்ரூ த பாயிண்ட், சின்ஸ் ஈக்குவேஷன் 1 இந்த சர்க்கிள் எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுன்னா 1,1 வழியாக பாஸ் ஆகுது. XYக்கு 1 போட்டிங்கன்னா a + b = -2ன்னு வருது. சின்ஸ் ஈக்குவேஷன் 1 பாசிங் த்ரூ அனதர் பாயிண்ட் 1,2ன்னு கொடுக்குறாங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a + 2b = -5ன்னு வருது. ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுங்கள். b வேல்யூ -3ன்னு வரும். அதை ஃபஸ்ட் ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், a வேல்யூ 1 வரும். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த கண்டிஷனை இதை சால்வ் பண்ணி இந்த பாயிண்ட் இதில் இருந்ததுன்னா a வேல்யூ b வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ 3.23 the center of the circle x squared plus y squared plus 2x minus 6y plus 1 = 0 lies on the straight line ax plus 2y plus 2. find the a அப்படின்றாங்க. ஸோ சர்க்கிளோட சென்டர் வந்து இந்த ஸ்ட்ரைட் லைனில் லைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சென்டரை கண்டுபிடிங்க. -1,3 it lies on the straight line அப்படின்றாங்க. அதை எடுத்து போய்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -1 ஒய் இருக்க இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஏவோட வேல்யூ வந்து எவ்வளோ வருதுன்னா 8ன்னு வருது. ஸோ இந்த சர்க்கிளில் இந்த லைன் ஆக்சுவலி இது டயாமீட்டர்னு எடுத்துக்கலாம். இந்த லைன் இந்த லைனில் தான் சென்டர் இருக்குது. ஸோ சர்க்கிளோட சென்டர் வந்து இந்த லைனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த சர்க்கிளோட சென்டரை கண்டுபிடிச்சி இந்த லைனில் எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எதுக்காகனா அங்கே ஒரு வேல்யூ ஹைட் பண்ணியிருக்காங்க, ஏன்ற ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ ஃபைனலி வி சப்ஸ்டியூட் -1,3 சென்டர் ஆஃப் த சர்க்கிள் in the straight line ax plus 2y plus 2, then we have -a plus 6 plus 2, that is a is equal to 8. Then this sum very very important 3 mark sum. இது எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஆஃப் டயாமீட்டரில் ஒரு எண்டு கொடுத்துட்டாங்க, இன்னொரு எண்டு தெரியாது. ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆனால் சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பிகாஸ் சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ஸோ அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட்டு தான் சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இந்த பாயிண்ட்டு நம்மளுக்கு தெரியாது, இந்த பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த சென்டரை கண்டுபிடிக்கணும். சென்டரை வந்து டைரெக்டாக கொடுக்கல, இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் கொடுத்து அதுலேருந்து எடுத்துக்க சொல்லிடுறாங்க. இப்போ ஈக்குவேஷன் கொடுத்தா எப்படி சென்டர் கண்டுபிடிக்கிறதுன்றது நம்மளுக்கு தெரியும். -g, f. ஸோ 2g ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுங்கள். 2gx 2g is equal to அதுலேருந்து g வேல்யூ, 2f is equal to அதுலேருந்து f வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ g is equal to -3, f is equal to 2ன்னு கிடைக்குது. சென்டர் -g, -fன்றதால 3, -2 மாறிடுது. சின்ஸ் சென்டர் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் AB, ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். சென்டர் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் AB. ஏக்கும் பிக்கும் மிட் பாயிண்ட் தான் சென்டர் வரும். அதை யூஸ் பண்ணால் 7 + x/2 -5 + y/2 ஈக்குவேட்டிங் x டேர்ம். 7 + x/2 is equal to 3, 7 + x is equal to 6, x is equal to 6 - 7, answer -1. Equating y term, -5 + y/2 is equal to -2, -5 + y is equal to -4, -5 + y is equal to -4, y is equal to -4 + 5, answer +1 வரும். ஸோ அப்போ அதர் எண்ட் என்னென்னா -1, +1 is the other end of the diameter. ஸோ சில சம்மில் சென்டரை கொடுத்துருவாங்க, சில சம்மில் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து நம்ம தான் சென்டரை கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் சம்மு. 1 எண்டு டயாமீட்டர் கொடுத்துட்டு இன்னொரு ரெண்டு கொடுத்துட்டாங்கன்னா ஈஸி. இந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னா சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வச்சு தான் நம்ம சம்மை மூவ் பண்ணோம். பிகாஸ் சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் த 2 எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் A and B. இப்போ வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸில் கொடுத்துட்டு பேராமெட்ரிக் கேட்குறாங்க. நம்மளுக்கு R தான் முக்கியமானது. ஸோ x² + y² = 25, 25 5² எழுதிக்கோங்க. தட் இஸ் R², R = 5. அப்போது பேராமெட்ரிக் ஃபார்ம் வந்து x is equal to r cos theta, y equal to r sin theta, that is x equal to r 5 cos theta, y is equal to r sin theta, that is 5 sin theta. Theta values between 0 to 2π. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம், பேராமெட்ரிக் கொடுத்து கார்ட்டீசியன் கேட்டாங்க. இந்த சம் வந்து கார்ட்டீசியன் கொடுத்துட்டு பேராமெட்ரிக் கேட்குறாங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற இந்த அடுத்த 2 சம் வந்து 5 மார்க்ஸு. டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட். நம்ம ஒரு வட்டத்தின் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். அந்த வட்டமானது 3 புள்ளிகள் வழியாக செல்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஃபஸ்ட்டு எழுதுங்க. x² + y² + 2gx + 2fi + c = 0. அதில் முதல் பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0, 1 போட்டிங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் வரும். 2f + c = -1. 4, 3 போட்டிங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷன் வரும். 2g - 2f + c = -2. 1, -1 போட்டால் தேர்ட் ஈக்குவேஷன் வருது. 4, 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபோர்த் ஈக்குவேஷன் வரும். இப்போ நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த 3 ஈக்குவேஷனுமே
ஜிஎஃப்சியில் ஈக்குவேஷன் வந்திருக்கான்னு பார்க்கணும். ஆனால் முதல் ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஜி இல்லை. ஸோ எஃப் அண்ட் சி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சம் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு எப்பவுமே ஜி அண்ட் எஃப் அண்ட் சி 3 ஈக்குவேஷனுமே வந்ததுன்னா ஏதாவது 2 ஈக்குவேஷன் எடுத்து சியை கேன்சல் பண்ணுவோம் நம்ம. ஸோ இப்போ உதாரணத்துக்கு 2, 3 எடுத்து நான் சியை கேன்சல் பண்ணேன்னா எனக்கு ஜி அண்ட் எஃப்பில் ஒரு ஈக்குவேஷன் வரும். அதே போல் 3 and 4 எடுத்து நான் சியை கேன்சல் பண்ணேன்னா எனக்கு ஜி அண்ட் எஃப்பில் ஒரு ஈக்குவேஷன் வரும். அந்த ஈக்குவேஷனை 5 and 6ன்னு வச்சு சால்வ் பண்ணேன்னா ஜி அண்ட் எஃப் வேல்யூ தெரிஞ்சால் இந்த 2, 3, 4ல் ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணால் சி வேல்யூ வரும். ஆனால் இப்போ நம்மளுக்கு அதுக்கான நெசசிட்டி இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மக்கிட்ட ஜி இல்லாத ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஆல்ரெடி 2 டேர்ம் வச்சு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ அடுத்த 2 ஈக்குவேஷனையும் நான் சால்வ் பண்ணி அதே மாதிரி கொண்டு வரணும். அதுக்கு நான் என்ன கேன்சல் பண்ணால் எஃப்பை தான் ஜியை தான் கேன்சல் பண்ணணும். ஸோ 2g - 2f + c 8g + 6f + c இதுலேருந்து நான் ஜியை கேன்சல் பண்ணால் எனக்கு எஃப் அண்ட் சியில் ஒரு ஈக்குவேஷன் வரும். அதை நான் செகண்டோட சால்வ் பண்ணேன்னா எனக்கு எஃப் அண்ட் சி வேல்யூ வரும். அதுலேருந்து ஜி வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஃபைனல் ஆன்சர் வரும். ஸோ ஐ ஹேவ் டு சால்வ் 3 and 4 by cancelling g value. ஸோ ஃபஸ்ட் ஒன்று அந்த தேர்ட் ஒன்று நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா 8g மைனஸ் கேன்சல் ஆகிடும். -14f + 3c = 17. இது 5th ஒன். ஒரு ஈக்குவேஷன் குறைஞ்சிருக்கும் உனக்கு. இதை 5th செகண்டோட சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். f = -1 கிடைக்குது. அதை எடுத்துன்னு வந்து 5th ஈக்குவேஷனில் எடுத்துன்னு போய் இல்லைனா செகண்ட் ஈக்குவேஷனில் எடுத்துன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா c = 1ன்னு கிடைக்குது. இப்போ எஃப் அண்ட் சி வேல்யூ 3ல் எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 இருக்குது இல்லைனா 4 இருக்குது. அது எது வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்கிற வேல்யூஸாக பார்த்துக்கோங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஜியோட வேல்யூ -5/2ன்னு வருது. இதோட சம்மன் நிறுத்தக்கூடாது. இந்த 3 வேல்யூ எடுத்து போய்ட்டு ஜென்ரல் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம். x² + y² + 2gx 2 × -5/2 × x + 2fy 2 × -1 × y + c + 1 = 0. 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா x² + y² -5x - 2y + 1 = 0 is a recurrent equation of the circle. இந்த சம்மில் நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் குறைஞ்சது. பிகாஸ் செகண்ட் ஈக்குவேஷனில் நம்மளுக்கு ஜி டேர்ம் வராததால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போட்டுட்டோம் சம்மை. இப்போ நெக்ஸ்ட்டு சம் 3.25 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட்டையும் நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அடுத்த 3 ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 0,0ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை சப்ஸ்டியூட் பண்ணோடனே எனக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே எனக்கு ஆன்சர் வந்துச்சு. c = 0. ஓகே 1,2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதில் சியோட வேல்யூ 0ன்னு போட்டுறேன். ஸோ 1,2 போடும்போது 2g + 4f சியோட வேல்யூ 0. ஸோ 2g + 4f = -5. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2,0 போடும்போது எனக்கு ஜி வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ ஆல்ரெடி சி தெரியும், ஜி தெரியும். ஸோ இப்போ ஜி வேல்யூ எடுத்துன்னு போய்ட்டு செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உனக்கு எஃப் வேல்யூ வந்துடும். தட் இஸ் -3/4. ஸோ ஜிஎஃப்சி இந்த சம் ரொம்ப ஈஸி. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 0,0 போடும்போது வெறும் சி தான் கிடச்சிது. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஜி வரல. அதுக்கு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா சி வரல. ஸோ சியோட வேல்யூ 0 நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அதுலேருந்து இந்த 3த்தையும் எதுவும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x² + y² - 2 × x - 3/2 × y + 0 = 0. LCM 2 எடுத்துட்டிங்கன்னா 2x² + 2y² - 4x - 3y = 0 is a recurrent equation of the circle. ஸோ இதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். இது எல்லாமே 5 மார்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிற சர்க்கிளோட ஈக்குவேஷன் 2 பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. 0,1 1,0 பிரச்சனையே இல்லை. ஆனால் நம்ம கண்டுபிடிக்க போகிற சர்க்கிளோட சென்டர் இந்த லைனில் லைஸ் ஆகிருக்குன்றாங்க. ஸோ இது டயாமீட்டர். ஸோ இதில் லைஸ் ஆகிருக்கு இது சர்க்கிளோட சென்டர். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா சர்க்கிளோட சென்டர் என்ன ஃபார்முலா -g,f அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த ஸ்ட்ரைட் லைனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக -g, ஒய்க்கு பதிலாக -f போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். 0,1 1,0 ஜென்ரல் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒரு 2 ஈக்குவேஷன் வரும். ஆக மொத்தம் இந்த 3 ஈக்குவேஷனில் எப்படி சால்வ் பண்ணான்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அது சம்முக்கு ஏற்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதுகிறோம். x² + y² + 2gx + 2fy + c = 0. Mark this as equation 1. Substitute 0,1 first point. Then we have g value வரல. அதனால் 2f + c is equal to -1 equation 2. 1,0 போட்டிங்கன்னா f value வராது. 2g + c equal to -1. இப்போ பார்த்தீங்கன்னா since the center of the circle -g,f தான் அது லைஸ் ஆன் த ஸ்ட்ரைட் லைன் தான் diameter of the circle x + y + 1 = 0. எக்ஸுக்கு பதிலாக -g, ஒய்க்கு பதிலாக -f + 1 = 0. அந்த -1 கொண்டு போய்டுங்க. இப்போ நம்மக்கிட்ட 2, 3, 4 இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷனில் எஃப் அண்ட் சி இருக்குது.
இன்னொரு ஈக்குவேஷனில் ஜி அண்ட் சி இருக்குது. இன்னொரு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஜி அண்ட் எஃப் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் சமயோதிதமாக யோசிக்கணும். 2 and 3 சால்வ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், சியை கேன்சல் பண்ணால் எஃப் அண்ட் ஜியில் நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். ஸோ இன் சால்விங் 2 and 3 cancelled C, then we have G and F. The equation will form with G and F with constant. அந்த ஈக்குவேஷனையும் நம்ம 4ஆவதாக இருக்கிற ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணோன்னா நம்மளோட சம் முடிஞ்சிச்சு. ஸோ நான் சால்வ் பண்ணுறேன். ஜி இருக்குது, ஒரு டேர்மில் ஜி இல்லை, ஒரு டேர்மில் எஃப் இருக்குது, அதை கேன்சல் பண்ணிடும். இல்லாத இடத்துக்கு 0 போட்டுக்கோங்க. இதை கேன்சல் பண்ண பிறகு -2g + c = -3ன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அந்த ஈக்குவேஷனுக்கு 5th ஈக்குவேஷன் நேம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 2g + cன்னு வந்திருக்கு. அண்ட் 5th ஒன் பார்த்தீங்கன்னா -2g + c. அது ரெண்டுத்தையும் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். சியோட வேல்யூ -2ன்னு கிடைக்கும். அதை கொண்டு வந்து தேர்ட்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஜியோட வேல்யூ 1/2. ஜியோட வேல்யூ 1/2ன்னு சொல்லிட்டு 4th சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எஃபோட வேல்யூ 1/2ன்னு கிடைக்கும். ஸோ ஜிஎஃப்சி எல்லாமே கிடச்சிருச்சுன்னா அதை கொண்டு வந்து ஜென்ரல் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா x² + y² + x + y - 2 = 0 இஸ் த required equation of the circle. ஸோ இதோட எக்ஸசைஸ் 3.4 கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.